வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு Vivo T2X மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது T2X 5G அப்படின்னு போட்டிருக்குது. 5G அப்படிங்க மட்டும்தான் இதில் ஹைலைட்டு. மற்றபடி ஒரு 4G செல்லில் என்ன இருக்குமோ சேம் கான்ஃபிகரேஷன் தான் எந்த மொபைல்லையும் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டிசைன் கூட விவோவில் Y16 அப்படின்னு ஒரு மாடல் வந்துச்சு. நீங்கள் பேக் டு பேக் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மொபைலும் அந்த மொபைலும் சேமாக தான் இருக்கும். இதுக்கு கவர் டெம்பர் வாங்கும்போது கூட Vivo Y16 ஆக்சசரிஸ் தான் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணோம். சரி, இப்போ பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே மொபைல் தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக்கில் அதை கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காட்டுதேன். நம்ம வாங்கினது வந்து அரோரா கோல்டு அப்படிங்கிற மாடலு. இதில் பிளாக்கு இருக்குது, ப்ளூவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கோல்டு கலர் தான் எடுத்திருந்தோம். இப்போது மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளிச்சம் பட்டதுமே பேக் சைடு வந்து நல்லா க்ளோ ஆச்சு. அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் டிசைன் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதை சைடில் வச்சுட்டு நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா IMEI ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஜெல் கேஸ் இருந்துச்சு. நம்ம இப்போதைக்கு இந்த கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ப்ரொடெக்ஷனுக்காக நான் தனியாக அதுக்கு ஃப்ளிப் கவர் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். மஞ்சள் ஆயிரும். யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பேப்பர் ஒர்க்கு எல்லாத்தையும் தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா சார்ஜரு, இது 18 வாட்ஸு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி வந்து 5000 mAh. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர் 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து டைப் சி கேபிள் தான். கேபிளை எடுத்து பார்த்தேன், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு USB to டைப் சி கேபிள். கேபிளை தனியாக வச்சுருவோம். கடைசியாக சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது நம்ம சிம் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பாக்ஸில் உள்ள எல்லாமே இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போது மொபைலை வந்து நம்ம பூட் பண்ணி மொபைல் எப்படி யூஸ் ஆகுது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது வாங்க மொபைலை பூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது நார்மலாக இப்போது விவோவில் இருக்க மாதிரி நிறையா அப்ளிகேஷன் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. ஸோ நிறையா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் தேவையில்லாத அப்ளிகேஷனை அழிக்கிறது நம்ம கொஞ்சம் மொபைல் ஸ்பீடாக இருக்கும். தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடலாம். இப்போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேமரா செட்டப் இருக்குது. இது ஒரு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய கேமராவாக இருந்துச்சு. மற்ற இது எல்லாமே வேஸ்ட்டு தான். செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 MP கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 50 MP, ஃப்ரண்டில் 8 MP. ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே ஒட்டி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலில் உள்ள அன்பாக்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆம்பிளிஃபையர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.